என்னோடய ஸ்டைலில் பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பொதுவாக காரக்குழம்பு புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு வெந்தயம் லைட்டாக பொரியட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணணும். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நாங்கள் ரெண்டுமே கட் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு முழுசாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கணுங்க. ஏன்னா வதங்கினா தான் அந்த பூண்டு குழம்போட டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதங்க விடுங்க. வதங்கி சுருங்கி வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்களவான தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணேன்னா மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண வச்சுட்டேங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா மசிஞ்சு வரும். இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நீங்களும் மூடி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச குழம்புத்தூளுங்க. இதில் மஞ்சத்தூள், பெருங்காயம், மல்லி எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஒரே தூளாக போட்டிருக்கேன். ஸோ உங்கள் கன்வீனியன்ட் கிட்டே என்ன நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயமும் இருக்குங்க இந்த குழம்புத்தூளில், அதனால் நான் பெருங்காயமும் ஆட் பண்ணலை. அடுத்து ஒரு சின்ன லெமன் சைஸு புளி ஊற வச்சு அந்த தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையான அளவு தண்ணி வேணுமோ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணும்போது அந்த கொதித்து அது சுண்டி வரும்போது தான் அந்த பூண்டு குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கொதிய ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். கொதித்து அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு சுண்டி ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் வருங்க. அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். நல்லா கொதியட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.